ஹலோ வியூவர்ஸ், சாரி நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன். வேணும்னு ஆஃப் பண்ணல, அது கை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்ததை அதை ஆன் பண்ணி விடுறதுக்கு பதிலாக ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இது மாதிரி 2 பாட்டாக தான் வரும். சாரி, இதுக்கு பிறகு கவனமாக இருக்கிறேன். இந்த சென்டர் வீடியோவும் அப்படி தான் 2 பார்ட்ஸ் ஆயிடுச்சு. இது எப்படி ஓரத்தில் கட் பண்ணால் செங்க ஒன்று. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ட்ரையாங்குலர் ஷேப்பில் இப்படி குறுக்க வெட்ட மாட்டேன், இப்படியே வச்சுருவேன். சாண்ட்விட்சை இப்படி வைக்க போகிறேன் டபுளாக. அங்கே வேறு வீடியோ எடுக்கணும், கிச்சனுக்கு போய். இது 4 துண்டு இருக்குது, 1 2 3 4 4 இருக்குது. இதை ட்ரையாங்குலர் ஷேப்பில் நான் இந்த சாண்ட்விச் செய்ய மாட்டேன், ஸ்கொயர் ஷேப்பில் தான் செய்வேன். ஓகே ஓகே, இப்படி இருக்கட்டும். இதுக்கு பிறகு இந்த மெத்தட்னா வந்து 1 2 2 துண்டு தான், இன்னும் ஒரு 1 2 நான் பிறகு நான் கட் பண்ணிக்கிறேன். முதல்ல கிச்சனில் போய் சமையல் செஞ்சுட்டு வரேன், இதை பிரட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, இதில் இந்த மயோனீஸ் டின்னில் சோளம் இருக்குது, மயோனீஸ் கலந்துருக்குது, ஆனால் உரப்பு இல்லை. ஸோ அதனால் நான் இந்த உரப்பு போடுறேன். மிளகா, பெரிய மிளகா, சின்ன மிளகா, பச்சை மிளகா ஒன்று. ஸோ இப்போ இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, வெங்காயம் போடுறேன். நான் இது சாப்பிட்டு பார்த்தேன், இது சிக்கன், இது உரப்பு குறைவாக இருக்குது. ஓகே, மயோனீஸ் இருக்குது. ஸோ அப்புறம் நான் கொஞ்சம் தான் என்ன பண்ணுவேன், மயோனீஸ் கொஞ்சம் தான் போடுவேன். வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகா போடுறேன், சிவப்பு மிளகா ஒன்று, க்ரீன் சில்லி ஒன்று போட்டுருக்கேன், ஏன்னா அதில் உரப்பு இல்லை. ஓகே, இது நான் பரட்டிட்டேன், இது நல்லா வதங்கிடுச்சு. இது பரட்டிட்டேன், வதங்கிடுச்சு. இதுக்கு பிறகு இன்னொரு தடவை இந்த சோளம்லாம் நல்லா இது வேறு மாதிரி வாங்குகிறேன் சிக்கனோட. இது இனிப்பாக இருக்குது, நான் பார்த்த மயோனீஸ் போட்டிருக்காங்க. இப்போ நான் என்னத்துக்கு மயோனீஸ் கலக்கணும்னு தெரில, இருந்தாலும் கொஞ்சம் போட்டோங்க. இது முட்டை போடலாம், முட்டை போட்டால் நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கலாம், நல்லா திக்காக வரும். இது முட்டை போடலாம், இது இறச்சி இருக்குது, இதில் முட்டை போட்டு இதை மிளகா போட்டுருக்கேன். முட்டை போட்டும் கரட்டி, இந்த முட்டை போட்டால் கூட வரும் இந்த இறச்சி. முட்டை இல்லை வாங்கணும், ஸோ அதனால நான் இது மட்டும் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. அதனால் இந்த கருத்தில் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இதுக்கு பிறகு அந்த டேபிளில் கொண்டு வச்சு ஆற வச்சு மயோனீஸ் போட்டு அப்புறம் நான் வந்து சாண்ட்விச் செய்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், ஹலோ பார்வையாளர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் பார்வையாளர்களே, இப்போ நான் 2வது பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிரட்டிட்டேன் நான், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த சில்லி மயோனீஸு இந்த டின்னில் உள்ள சிக்கன் வந்து ரொம்ப அப்படியே ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மயோனீஸ் கலந்துருக்காங்க, வெள்ளை மயோனீஸு. இந்த சாண்ட்விச்க்கெல்லாம் போடுவாங்கள்ல மயோனீஸ், ஒயிட் கலர், இது இல்லை. இது வந்து ஹாட்டு, இது வந்து உரப்பாக உள்ளது மயோனீஸு, இது உரப்பாக உள்ளது. இது வந்து சாலடுக்கு போடுறது, சாண்ட்விச்க்கு எல்லாத்துக்கும் போடலாம், உரப்பாக உள்ளது. முன்பு நான் இந்த போத்தலில் உள்ளது காட்டினேன்ல வெள்ளையாக இருக்கேன், அது வந்து வெஜிடேபிள் மயோனீஸு. இதில் இனிப்பு, இந்த டின்னில் உள்ள இந்த இறைச்சியில் வந்து இந்த பாருங்க சோளம் இருக்குது, மிளகாய் இருக்குது,
இதில் எல்லாம் ஃபைனாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் உரப்பே இல்லை. பெரிய மிளகா போட்டிருக்கோங்க, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ உரப்பு இல்லை. வெஜிடபிள் மயோனைஸ் வந்து நான் போடலை. போட்டால் இன்னும் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நான் பரட்டி எடுத்துட்டேன். உப்பு போடல, இப்போ தான் உப்பு போட போகிறேன். இந்த மிளகு, பிளாக் பேப்பர் மிளகு, இது வந்து இப்போ போட்டு கலக்க போகிறேன். இதில் கொஞ்சம் உப்பும் கலக்க போகிறேன். முதல்ல உப்பு போடல. சரி, ஓகே. இப்போ இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து இதில் போடுறேன் பாருங்கள். இதில் போட்டு இப்போ நான் வந்து இது போட போகிறேன். கொஞ்சம் உப்பு முதல்ல நான் போடல. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு டென்ஷனில் நான் என்ன பண்ணிட்டேன், உப்பு போட மறந்துட்டேன். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஓகே, பார்த்துங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக போடுறேன். இதுக்கு பிறகு இது சாலட்டுக்கு உள்ளது மயோனைஸு உரப்பாக இருக்கும். ஸோ சாண்ட்விச்சுக்கு போடலாம், அதுக்கு சாலட்டுக்கும் போடலாம். ஸோ இப்போ நான் இதில் போடுறேன், கொஞ்சம் போடுறேன். ஏன்னா இது உரப்பு இருக்குல்ல, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக சுவையாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படி இருக்குதுன்னு. ஓகே, ஓகே, சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே, டேஸ்டியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது, பார்த்துங்க. இதுதான் சாண்ட்விட்சு. எல்லாம் உரப்பாக இருக்குது, உரப்பு டேஸ்டியாக இருக்குது. மிளகெல்லாம் போட்டிருக்கேன்ல, இந்த ஹாட் சில்லி போட்டிருக்கேன்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கீரை வைக்க போகிறேன். கீரை ஒன்று வச்சு ஒரு கீரை. ஓகே, ஒரு கீரை எத்தனை கீரை வைக்கிறது. ஓகே, ஒரு சின்ன கீரை ஒன்று, பெரிய கீரை ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து ஏன்னா ஒரு 2 தான் பண்ண முடியும் சாண்ட்விட்சு. ஸ்லைஸ் வந்து 2-3 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குறவாக இருக்குது. 2 டின் போட்டிருந்தா நான் வாங்கினதே 1 தான் வாங்கினேன். நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 3 ஸ்லைஸு முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வெள்ளரிக்காய் 2 வைக்கிறேன். வெள்ளரிக்காய், குக்கம்பர் 2 வைக்கிறேன். அதுக்கு பிறகு தக்காளி பழம் 1 வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இதுக்கு மேலே ஓகே, இப்படி இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. எப்படியே கடிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதான். நான் ஓரத்தில் உள்ளதெல்லாம் வெட்டிட்டேன். அது நல்லா இல்லை, ப்ரௌன் கலரில் இருக்குதுல்ல ரொட்டி பிரெட்டு. இது பேக் பண்ணுறப்ப ஓரத்துலலாம் வெந்து போய் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்துட்டேன் நான். ஓகே, ஓகே. இதுக்கு பிறகு ஜெயலலிதா கடவுளே, சாரி, கீரை வைக்கிறேன். கீரை வச்சுட்டு இந்த கீரையை வச்சுட்டு இதுக்கு பிறகு இது வைக்கிறேன். 2 துண்டு 3 துண்டு கிடைச்சாலே ஓகே தான். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, அவ்வளோ ருசியாக இருக்குது. இது தெரியலையே எனக்கு இதுக்கு முன்னே. ஓகே, ஹாட் மயோனைஸு இது சாண்ட்விச்சுக்கு போடுறது, சாலடுக்கு போடுறது, இதுவும் கலக்கணும். ஏன்னா இதில் ஏற்கனவே வெள்ளை வெஜிடபிள் மயோனைஸு இந்த ஒயிட் கலரில் உள்ளது, முதல்ல கடனால போத்தல் உள்ளது, அது ஏற்கனவே கலந்துருக்காங்க அதில். அதனால் அது அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு பிறகு வெள்ளரிக்காய். ஓகே, 2 வெள்ளரி துண்டுகள் இங்கே வைக்கிறேன். பிறகு தக்காளி பழம் பெருசாக இருக்கிறது. ஓகே, இது
வெள்ளரிக்காய் தக்காளி பழம் வெட்டினாலே இப்படி தான். இங்கே வைக்கிறேன். இப்போ இதுக்கு பிறகு பிரெட்டு வச்சுருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் நினைக்கிறேன், பத்தாது. ஓகே, எப்படி சாப்பிட வேண்டியதான். வயிறுக்கு தானே போகுது, வயிற்றுக்குள்ளே தானே போகுது. ஓகே, அழகாக டெக்கரேட் பண்ணல. ஓகே, வச்சாச்சு. அப்படியே அது கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இன்னும் ரெண்டு பண்ணலாம் நினைக்கிறேன். இது இங்கே ஒன்று வச்சாச்சு. பிறகு இது வச்சாச்சு. இது வச்சு பிறகு வெள்ளரிக்காய் வச்சு ரெண்டு வெள்ளரிக்காய், தக்காளி பழம் ஒன்று, பிறகு இந்த பிரெட்டு. ஓகே, சாரி, மூன்று ஸ்லைஸ் பிரெட்டு சாண்ட்விச்சு. 3 ஸ்லைஸ் கிடச்சிருக்குது. இன்னும் ஒன்று செய்யலாம், இன்னும் ஒன்று பண்ணலாமே. இதெல்லாம் உங்களுக்கு வச்சுக்கிட்டா. ஓகே, 4 செய்கிறது இப்படி இருக்கட்டும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் உள்ளே அதில் இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த ஹாட் சில்லி மயோனீஸ் போட்டதும் இந்த பிரெட்டு ஓரத்தில் கட் பண்ணாமல் அப்படியே கூட வைக்கலாம். இது இப்படி ஆடாது. ஓகே, இப்போ நான் அதெல்லாம் முடிச்சுட்டேன். 3 ஸ்லைஸ் தான் எனக்கு சாண்ட்விச் கிடச்சிது. சிக்கன் சாண்ட்விச் செஞ்சு முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸை. வீடியோ பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.